இன்னொன்று சொல்றேன் திவாகர், நீ ஜாதியை பத்தியும் அடுத்தவர்களுடைய மனைவியை கூப்பிடுறதும் அது பெரிய தவறு பாது. அந்த மாகாப்பா ஆனந்துக்கும் காட்டுமில்லன் திவாகருக்கும் ஏதோ ஒரு வழியை பண்ணி விடுங்கப்பா. ஏன்னா இவங்க எல்லாரும் மாறி மாறி ஒரு புகார் கொடுத்துட்டு மக்களை திசை திருப்புறாங்க. விஜய் சாரோட ரசிகன், அதனாலதான் விஜய் சாரு சைக்கிள்ல வந்த மாதிரி நானும் சைக்கிள்ல வந்தேன். ஏன்னா விஜய் சாரோட ரசிகர் அவர் என்னென்ன பண்றாரோ அந்த மாதிரி தானே நாங்களும் பண்ணணும். அதுதானே ரசிகன். அது மட்டும் இல்ல, விஜய் சார் சினிமாவை விட்டு அரசியலுக்கு சென்றதனால் அந்த இடம் வெற்றிடம் ஆயிடுச்சு. அந்த இடத்தை நிரப்புவதற்கு தான் அதே மாதிரி அதே மாதிரி அந்த வெற்றிடம் காலியா இருக்கிறதுனால அந்த தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலுக்கு சென்றதுனால அந்த இடத்தை நிரப்பும் நமது லீடர் அவர்கள் 2026 மிகப்பெரிய ஒரு உச்சத்தை லீடர் படம் மூலமாக தொட்டுட்டார். மைக்க தள்ளி விட்டாதப்பா. அதே மாதிரி இந்த லீடர் படத்துக்கு நான் சைக்கிள்ல வந்தது கூட விஜய் சாரும் ஒரு காரணம் தான். ஏன்னா நான் வந்து விஜய் சாரோட ரசிகன். பாருங்க, கூலுன்னு ஒரு செயின் போட்டுருக்கேன் இல்லையா? இந்த செயின் போடுறதுக்கு காரணம் துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல விஜய் சாரு இந்த செயின் போட்டிருப்பாரு. அன்னையில இருந்து நானும் இந்த மாதிரி ஒரு செயின் போட்டேன். அதனால இந்த நான் இப்ப பண்ண சைக்கிள் வந்ததுக்கு எல்லாமே விஜய் சார் மேல நான் ஒரு பாசமும் நேசமும் இருந்ததால அது பண்ணது. அதை விட்டுட்டு அல்ல கை நொல்ல கை அந்த கை இந்த கை எல்லாரும் என் விஜய் சார் கிண்டல் பண்றீங்களா, அதை பண்றீங்களா, இந்த பண்றீங்களான்னு தயவு செஞ்சு கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா விஜய் சார் இன்னைக்கு எல்லாரோட சொத்தாவும் இருக்காரு. அவர் அரசியலுக்கு சென்றிருந்தாலும் ரசிகர்கள் மனசுல விஜய் சார் குடிகொண்டு இருக்காரு. அதனால நீங்க எதனா ஏடாகுடமா ஏதோ ஒன்று பண்றேன்னு சொல்லி சமீபத்துல இந்த ஜூலிய போட்டு ஒரு வழி பண்ணி வச்சீங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் எனக்கு முடக்க பண்ணாம யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க யார் ஓட்டு போட போறீங்க? ஏன்னா தொடர்ந்து நீங்க விஜய் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஏன் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? சைக்கிள்ல வராரு, சைக்கிள்ல வந்தீங்க. அவர் வந்து பேப்பர் வச்சு படிக்கிறாரு, நீங்க பேப்பர் வச்சு பாடுறீங்க. என்ன காரணம்? நல்ல கேள்வி கேட்டீங்க சார். இருங்கப்பா. ஓ விஜய் சார் வந்து சைக்கிள்ல வந்தாரு, அப்புறம் இந்த ரோட் ஷோ எல்லாம் பண்ணாரு. அதே மாதிரி ஏந்து ஓடிட்டாரு. இல்ல கேளுங்க, அது சொல்லியே பூ போட்டவனே போயிட்டாரு. அப்படியே போட்டவனே போயிட்டாரு. இதே மாதிரி நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்க உடன்பிறவா சகோதரர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி பண்ணாரு. எல்லாரும் என்ன சொன்னீங்க? அதே சட்டை அதே டைலரு அப்படின்னீங்க. அப்போ உதயநிதி சார் பண்ணது அப்ப அவர் டிவிகே கட்சியை சேர்ந்தவரா? அப்படி எல்லாம் இல்ல. விஜய் சார் எல்லாருக்கும் பொதுவானவர். நான் உங்களை கேட்டேன். நான் என்னதான் சொல்றேன், நீங்க அவர்ட்ட போறீங்க. நான் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க. இந்த பாருங்க, இது கருப்பு துண்டு ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும். இது மஞ்சள் கலரு மாம்பழம்னு சொல்லுவீங்க. இது காவி பாஜகன்னு சொல்லுவீங்க. இது பச்சை துண்டு விவசாய சின்னம். இப்படி பாருங்க, நான் வந்து இப்போதைக்கு லீடரோட அதனால மாண்புமிகு திரு புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்களுடைய தொண்டனால இன்னைக்கு நான் பண்ணது எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து தான். நானே தான் பண்ணதே தவிர இதற்கும் லீடர் அவர்களுக்கும் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் ஒரு படத்துக்கும் ஒரு தேட்டருக்கும் வித்தியாசமாக வருவேன். அப்படிதான் சைக்கிள்ல நான் அன்னைக்கு வந்தது. சரிங்களா? அப்புறம் நமது படம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
அதே மாதிரி இப்போ அடுத்த முதலமைச்சர் இன்னும் ஒரு 10-20 நாள்ல தெரிஞ்சிடும் யாருன்றது. ஒருவேளை யார் முதலமைச்சர் ஆகுறீங்களோ தயவு செய்து மக்களுக்கு நீங்க நல்லது செய்யறீங்களோ இல்லையோ அந்த மாகாபா ஆனந்துக்கும் வாட்டர்மெலன் திவாகருக்கும் ஏதோ ஒரு வழியை பண்ணி விடுங்கப்பா. ஏன்னா அரசியலையும் தாண்டி எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாதையில போயிட்டே இருக்கிறாங்க. இதனால மக்கள் டிசப்பாயிண்டட் ஆகி யாருக்கு ஓட்டு போறதுன்னே தெரியாம எந்த படம் பாக்குறதுன்னே தெரியாம அவ்வளவு குழம்பி போயிருக்கிறாங்க. அதனால மாகாபா ஆனந்த், புகழ், பாடகர் பேர் நம்ம கானா வினோத், வாட்டர்மெலன் ஸ்டார், இவங்க எல்லாரும் மாறி மாறி ஒரு புகார் கொடுத்துட்டு மக்களை திசை திருப்புறாங்க. அதனால யார் முதலமைச்சர் ஆனாலும் இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க. சபைநாயகர் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு ஊர்ல போயிட்டு திவாகர் செருப்பால் அடிக்கிறது எந்த விதத்துல சரி? அதுதான் சார் இப்ப நான் சொல்ல வந்தா. அன்னைக்கு திவாகர் அவர்கள் உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி நான் பல இடத்துல திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். ஆனால் நான் வெளியூருக்கு லீடர் படத்தோட ப்ரமோஷனுக்கு போயிருக்கப்ப அந்த இடத்துல எனக்கு வந்த விஷயம் என்னன்னாக்க, வாட்டர்மெலன் திவாகர் அவர்கள் அவன் பெண்களிடம் தவறாக நடந்திருக்கான். பெண் அப்படின்னு சொல்றதை விட அடுத்தவருடைய மனைவியிடம் தவறான முறையில் நடந்திருக்கிறதாக எனக்கு தகவல் வந்துச்சு. இப்ப சமீபத்தில் கூட அவனோட வீடியோல கூட பார்த்தேன், வீடியோ கால்ல அப்படி பேச. அது மிகப்பெரிய தவறு. அதையும் தாண்டி அவன் ஜாதியை பத்தி பேசிருக்கான், அது மிகப்பெரிய தவறு. திவாகர், நான் இப்பவும் சொல்றேன் திவாகர், உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், உனக்கு தெரியும். ஆனால் நீ ஜாதியை பத்தியும் அடுத்தவர்களுடைய மனைவியை கூப்பிடுறதும் அது பெரிய தவறு பாது. புரியுதா? நான் இப்பவும் சொல்றேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்றாரு. ஆனா எனக்கு அன்னைக்கு கோபம் வரதுக்கான காரணம், நீ அடுத்தவர்களை பற்றி ஜாதியை பத்தி பேசியது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவர் எஸ்சியா இருக்கலாம், இவர் எம்பிசியா இருக்கலாம், இவர் ஓசியா இருக்கலாம், இவர் பிசியா இருக்கலாம், அவர் தேவரா இருக்கலாம், இவர் வன்னியரா இருக்கலாம், இவர் நாடாரா இருக்கலாம். இப்படி எல்லா ஜாதி மதமும் கலந்ததுதான் இந்த இந்தியா. புரியுதா? தயவு செய்து நாம் எல்லோரும் இந்தியரா தான் பார்க்கணும். உன்னுடைய விருப்புக்காக நீ அடுத்தவன் ஜாதியை பத்தி பேசாத, அடுத்தவன் மனைவியை பத்தி கூப்பிடாத. இதை பத்தி கூட என்னால டீட்டெயிலா பேச முடியல. ஏன்னா இப்ப இது போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு. சட்டத்தின் கையில் போனதனால் நான் இவர்களை பற்றி பேச முடியாது. இன்னைக்கு நான் லீடர் படத்தோட 3வது வாரம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை கொண்டாடும் விதமாக தான் இன்னைக்கு நான்